ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சூட மீன் சொதியும் பொரியலும் தான் பார்க்க போகிறோம். இது சூட மீனாக எனக்கு தெரியலை, நல்ல பெரிய மீனாக இருக்குது. கீரி மீனன்னு சொல்லுகிறார்கள். சூட மீனா கீரி மீனாக எனக்கு தெரியலை, நல்ல பெருசாக இருக்குது. இது இந்த தலையை எடுத்து நான் சொதியும் வச்சு மற்ற கீழ்த்தொண்டை அப்படியே வெட்டி பொரியல் செய்ய போகிறேன். அப்போ இது டீக்கிலேருந்து எடுத்தபடியாக அது ஐஸ் பிடிச்சிருக்குது. அப்போ நான் அது கொஞ்சம் உப்பு தூவி விட்டால் கொஞ்சம் டக்குன்னு இலகி வேற க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யலாமன்றதை பிறகு பார்க்கலாம். அது இலகி வேறட்டு முதல்ல எல்லாம் வடிவாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அப்போ நான் இது சதையோட வெட்டினான் சொதிக்கு சதையும் சேர்த்து இருந்தால் தான் நல்லா இருக்கும் சொதிக்கு. இப்படி தலையோட வெட்டாமல் சேர்த்து வெட்டினான் சதையும் சேர்ந்து அவிஞ்சு வந்தால் தான் சொதி சூப்பராக இருக்கும். பாருங்க, மாங்காய் இருந்தால் நல்லது, சொதிக்கு போட்டு வச்சால். மாங்காய் இல்லை. இப்போ நான் இன்றைக்கு பழப்புளி போட்டு தான் வைக்க போகிறேன். ஓகே, இது உலகம் சொதி வைக்க போகிறேன். இதுக்குள்ளே 2 சதை மீனும் போடலாம். நான் போடையில, என்ற இதில் சதை இருக்குத்தானே, அப்போ நான் போடையில. அப்போ நான் இந்த மீனுக்கு நான் இப்போ மஞ்சள், தந்தூரி பவுடர், மற்றது காஷ்மீர் சில்லி பவுடர் இதெல்லாம் போட போகிறேன். நல்லா நார்மலாக குழம்புக்கு போடுற யாழ்ப்பாணத்து கறித்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு பிரட்டி வைக்கணும். எப்படி செய்யணும்னு பார்ப்பேன். பாருங்கோ, நான் இப்போ பொரிக்கிறதுக்காக இதுகள் போட போகிறேன். இது காஷ்மீர் சில்லி பவுடர் தூள், கொஞ்சம் மஞ்சள், தந்தூரி பவுடர். இது லிடில் மார்க்கெட்டில் வாங்கினான். இந்த மீனும் அங்கே தான் வாங்கினான். யாழ்ப்பாணத்து கறித்தூள், குழம்புக்கு வைக்கிற நார்மல் தூள். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும். வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். எல்லாம் உப்பு தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சாச்சு. நான் போட்ட பவுடர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லையான்னு சொன்னால் நீங்கள் மஞ்சளும் உப்பும் கொஞ்சம் தூளும் போட்டு பிரட்டி வச்சுட்டு ஊற வச்சுட்டு பொரிச்சாலே நல்லாத்தான் இருக்கும். மீன் எப்படி பொரிச்சாலும் நல்லாத்தான் இருக்கும். அப்போ இது கிடந்து ஊறட்டும். இப்போ நாங்கள் சொதிக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்கு நான் வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இவ்வளவும் போட போகிறதில்ல, தக்காளி பழம் வெங்காயமெல்லாம் இவ்வளவும் போட போகிறதில்ல. இதுக்கு மீன் குழம்பு வைக்க போகிறேன். இது பாறை மீன் குழம்பு. பாருங்க, முள் இல்லை, அப்படி சதைக்கட்டி மாதிரி இருக்குது.
பாறை மீன். இதில் ஒரு குழம்பு வைக்க போகிறேன். ஆனால் இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. இது தனி வீடியோ தான் போடுவேன். ஏன்னு சொன்னால் எல்லாம் காட்ட வீடியோ நீண்டு கொண்டு வந்துடும். அதனால் நான் இப்போ சொதியும் பொரியலும் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது நான் தனி வீடியோ போடுவேன். அப்போ நீங்கள் பாருங்க. இப்போ நாங்கள் இதை வெட்டி ரெடி பண்ணிவிட்டு காட்டுறோம். இனி நாங்கள் மீனை பொரிப்போம். இப்போ சட்டி வச்சு எண்ணெயும் விட்டு எண்ணெய் சூடாகிட்டுது. அப்போ நாங்கள் இனி மீனை போடலாம். அப்போ அதுக்கு முதல்ல நான் இந்த உள்ளியை போட போகிறேன். உள்ளி போட்டு மீன் பொரித்தால் அந்த மீன் வாசம் வீட்டில் வராது. இல்லாட்டி வீடு முழுக்க மீன் மணக்கம் தானே பொரித்தால் அப்படி மணக்காது. அப்போ அதுக்காக நான் உள்ளியை போடுறேன். உள்ளியையும் சேர்த்து பொரிக்க இந்த மீன் பொரிய வாசம் வீட்டுக்குள்ளே அவ்வளோ தெரியாது. பிரட்டி விடுவோம். எல்லா பக்கமும் பிரட்டி எல்லா பக்கமும் வடிவாக பொரிஞ்சு வரணும். பிரட்டி விடும்போ முறப்பாக வேற இல்லை, கொஞ்சம் நசீது நல்ல முறப்பாக வர விட்டு தான் எடுக்கணும். நான் இந்தளவு புளி எடுத்து ஊற போட போகிறேன். கொஞ்சம் சுடு தண்ணி விட்டால் டக்கண்டு ஊறிடும். ஊறி வரட்டும். நான் தக்காளி பழம் போடுறோடைய அதுலேயும் புளித்தன்மை இருக்கும். அப்போ அதனால் இப்போ குறையத்தான் நான் புளி எடுத்துக்கிறேன். இது நான் குழம்புக்கும் சொதிக்கும் விடுறதுக்கு இது எடுத்து ஊற போட்டிருக்கிறேன். அப்புறம் நாங்கள் காணாடி பார்த்து செய்யலாம். எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ நான் சொதிக்கு ரெடி பண்ணுவேன். இப்போ நான் வெங்காயத்தை போடுவேன். கணக்கை போட்டு வச்சா நல்லா தான் இருக்கும். போடலாம். 2 உள்ளி, தக்காளி பழம், ஒரு பெரிய தக்காளியில் பாதி தக்காளி பழம் போடுறேன். மற்றது 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சள் பவுடர், தேவையான அளவு உப்பு. பிறகு பார்த்து போடலாம். இப்போ நான் அடுப்பை போட போகிறேன். தண்ணியை விடுவோம். இது கூட்டித்தான் வைக்கிறேன் சோதி. கொஞ்சம் வெந்தயம் போடுறேன்.
புளி ஊறட்டும். ஊறினாப்புல நான் கரைச்சி உடைக்க காட்டுறேன். இப்போ இது கொதித்து அவிஞ்சு வரட்டும். அவிஞ்சு வந்து கொண்டு இருக்குது. நான் கொஞ்சம் இடையில வாயில் வச்சு பார்த்தேன், நான் புளி எப்படி காணுமோன்றது. அப்போ இந்த தக்காளி பழம் போட்டது தானே, கொஞ்சம் புளி விட்டால் காணும் பழப்புளி. இந்த தக்காளி பழத்தின் புளியே இதுக்கு ஓரளவு காணும். அப்போ ஒரு கொஞ்சம் பழப்புளி விடணும், கணக்க தேவையில்லை. எல்லாம் அவிஞ்சு நல்லா வந்துட்டுது பாருங்க. இப்போ நான் இதுக்கு பால் விட போகிறேன். நான் பெட்டி பால் தான் விடுறேன். தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பாலும் விடலாம். தேங்காய் பால் நல்லா இருக்கும் விட்டால். கொதிச்சு வரட்டும். இதுக்குள்ள மிளகு சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, 1 டீஸ்பூன் அப்படி வேறு மிளகும் சீரகமும் அது இடித்து இந்த சொதிக்கும் மீன் குழம்புக்கும் போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இடிக்க போகிறேன். இனி இப்படி கலக்கி கொண்டு இருக்கணும், இல்லாட்டி அந்த திரைஞ்சிடும் பால் விட்டது. எல்லாம் கொதிக்க வந்த பிறகு நாங்கள் இனி அடுப்பை நிப்பாட்டலாம். மிளகு சீரகத்தூள் போடலாம். முதல் உள்ளி போட்டுட்டேன் தானே, அப்போ மிளகு சீரகத்தூள் போட்டால் காணும். இப்போ நான் மிளகு சீரகத்தூள் போட போகிறேன். போட்டுட்டு கலந்து விடுவேன். இப்போ மீன் சொதி ரெடி ஆகிட்டுது. மீனெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த உள்ளி நல்லா இருக்கும் சாப்பிட, நல்லா பொரிஞ்ச உள்ளி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. நீங்களும் மீன் பொரிக்க இந்த மாதிரி உள்ளியை போட்டு பொரியுங்க, அப்போ வீடு மணக்காது. இதே மாதிரி மீன் தலையில் சொதி வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் இருந்தால் மாங்காய் போட்டு வையுங்கோ, போட்டு வச்சா நல்லா கூட நல்லா இருக்கும். நான் இதோட கத்தரிக்காய் தக்காளிக்காய் போட்ட பால் கறி, இது பாறை மீன் குழம்பு, முள்ளில்லாத மீன் குழம்பு, குத்தரிசி சோறு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் அழுத்தி விடுங்க. அது உங்களுக்கு உடனுக்குடெல்லாம் வந்து சேரும். நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கருத்துக்களையும் எழுதுங்க, லைக் பண்ணுங்க. பாறை மீன் குழம்பு இன்னும் ஒரு வீடியோ, தனி வீடியோ தான் அது செய்து உங்களுக்கு போடுவேன், அதில் பார்க்கலாம். ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.